Hello guys, welcome to our channel. இப்போ நம்ம தியரிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல காக்னேட்டிவ் தியரியை பத்தி நாம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். தியரிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல நம்ம ஜீன் பியாஜேவுடைய காக்னேட்டிவ் தியரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்ற கான்செப்ட் நாம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது ஜீன் பியாஜே கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காக்னேட்டிவ் தியரி. இந்த காக்னேட்டிவ் தியரி அப்படின்றது அறிவுசார் அந்த சிறப்பம்சங்களை வந்து சொல்றதுதான். அப்போ இதுல 3 விதமான காம்பனன்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா முதல்ல கொடுத்திருக்காங்க. ஸ்கீமாஸ், அடாப்டேஷன் ப்ராசஸ், ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இந்த 3 விதமான ப்ராசஸஸ் ஸ்கீமாஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் பேட்டர்ன் ஆஃப் தாட் ஆர் பிஹேவியர். ஒரு தாட்ஸ் இல்ல பிஹேவியருடைய ஒரு சிஸ்டமேட்டிக் பேட்டர்ன், ஒரு ஒரு கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிதான். ஸோ இட் ஹேஸ் செட் ஆஃப் ரூல்ஸ். அப்போ ஒரு மென்டல் ரெப்ரஸன்டேஷன் இருக்கும், ப்ராப்ளம் சால்விங் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்கீமால முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் தான் நம்ம என்ன பண்றோம்னா ரொம்ப முக்கியமானது தான் என்ன பண்றோம் நாம கன்சிடர் பண்றோம். அப்போ இந்த சிஸ்டமேட்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு ரொம்ப பேட்டர்னா ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஒரு ப்ரொசீஜரான ப்ராசஸ் அதாவது என்ன ஆகுதுன்னா இருக்குது. இதுல நம்மளுடைய இந்த டெவலப்மெண்ட் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கான நாலேஜ், அதோடைய திங்கிங்க ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம கிடைக்கிறது இல்லையா. ஸோ அதுதான் வந்து இதுல ரொம்ப முக்கியமா சொல்லப்படுது. ரொம்ப கொஹெசிவா ரிப்பீட்டபிள் ஆக்ஷன்ஸ் இல்ல சீக்வென்ஸ் காம்பனண்ட் ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும். ஸோ ஒரு முக்கியமான சுச்சுவேஷன்ல இது நமக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஸ்கீமா வந்து நமக்கு வந்து ஒர்க் பண்ணி, அதாவது அந்த குறிப்பிட்ட ஸ்கீமாவை நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம அந்த ப்ராப்ளம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணுவோம். ஒரு ப்ரீவியஸ் தாட்ஸோட இது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இது ரெப்ரசென்ட் ஆகுது, ஒரு இன்டர் கனெக்டட் தான். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடாப்டேஷன் ப்ராசஸ். இந்த அடாப்டேஷன் ப்ராசஸ்ல 3 விதமான விஷயங்கள் இருக்கு. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளாகவும் இருக்கு. சிஏ டெட் ஆகட்டும் இல்ல எந்த ஸ்டேட்ல எழுதக்கூடிய டெட் பேப்பரா இருந்தாலும் சரி, அசிமிலேஷன், அகாமடேஷன் இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கதான் செய்யுது. ஃபர்ஸ்ட் இந்த அடாப்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னா இந்த 3 தான் இருக்கு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடாப்டேஷன் அப்படின்னும் பொழுது நம்ம ரொம்ப ஃபெமிலரைஸ், ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் ஃபெமிலரைஸ் வித் த வேர்ல்ட். இந்த உலகத்துல வந்து நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம என்ன பண்றோம், ஃபெமிலரைஸ் ஆயிடும், எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ரொம்ப ஃபேமஸ் ஆகுறோம். ஸோ ரொம்ப இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் அதிகமாகுது ஒரு விஷயத்தை பத்தி. இப்போ ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுதுன்னா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு நம்ம பொழுது பாருங்களேன், அது ரொம்ப ஃபெமிலர் ஆயிடும். பிகினிங்ல அந்த குழந்தை பேக் எடுக்கணும், லஞ்ச் பேக் எடுக்கணும் தெரியாது. ஆனா நாட்கள் போக 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 அந்த குழந்தை என்ன ஆகுது, பேக் எடுத்துக்கணும், ஸ்கூல்ல அந்த குழந்தைக்கு ஞாபகம் வருது பேக், லஞ்ச் பேக், இப்படிதான். ஸோ இந்த அடாப்டேஷன் ப்ராசஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபெமிலரைஸ்ட், இந்த வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் அது வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விதமா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து அசிமிலேஷன். அசிமிலேஷன் எப்படி ஆரம்பிச்சு பாருங்களேன், ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணி கத்துக்கிறது. அப்சர்வ் பண்ணி அதை பிரசன்ட் ஸ்கீமாவோட என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அது இன்டரேட் பண்ணிக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அசிமிலேஷன், ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்றது. ப்ரெசன்ட் ஸ்கீமாவை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி அதை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ரீவியஸ் நாலேஜோட சம்டைம்ஸ் இன்டர்லிங்க் பண்ணியும் காட்டலாம், இல்லைன்னா அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து அகாமடேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அகாமடேட் பண்றது, விச் மீன்ஸ் த வேஸ் ஆஃப் சேஞ்சிங் ஆஃப் திங்கிங். ஸோ அந்த குழந்தை வந்து வளர்ச்சி அடைகிற போது என்ன ஆகும்னா அதோடைய ஆக்ஷன்ல, அதோடைய ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மேனேஜிங் டெண்டன்சி வந்து growth ஆகும். ஒருவேளை இந்த ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம தப்பு ஏற்படும் போது அது தப்பை எப்படி வந்து கரெக்ட் பண்ணலாம், லைக் அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் வந்து திங்க் பண்ணலாம், ஒரு ஒரு குழந்தை தனத்துல இருந்து தன்னை மீட் எடுத்து ஒரு ஒரு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒரு மெச்சூரிட்டி லெவல் எட்டி பார்க்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ், அந்த திங்கிங்கோட சேஞ்சஸ் லெவல் தான் வந்து பாத்தீங்கன்னா அகாமடேஷன். ஸோ அசிமிலேஷனை அப்சர்வ் பண்ணி அது ப்ரெசன்ட் ஸ்கீமாவோட இன்டரேட் பண்ணிக்கிறது. அகாமடேஷன் பார்க்கும்போது we know that is changing the ways of thinking and action. ஸோ இதுல தான் வந்து அகாமடேஷன். இதுல ஈக்குவலிபிரியம் டிஸ்ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே இதுல வந்து தேர்ட் பார்ட்ல வந்து பொருத்தம். ஸோ இந்த ஈக்குவலிபிரியம் டிஸ்ஈக்குவலிபிரியம் எதை பொறுத்துன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமாஸை பொறுத்து. அந்த ஒரு சைல்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கீமாஸை வந்து சக்சஸ்ஃபுல்லா டீல் பண்ணிடுச்சு அப்படின்னா, அதாவது அந்த சக்சஸ்ஃபுல்லா டீல் பண்ணிடுச்சுங்க, அந்த குழந்தை பண்ணிடுச்சு, அந்த ப்ரெசன்ட் இன்ஃபர்மேஷன், அந்த அசிமுலேஷன் மூலமா நமக்கு வரக்கூடிய அந்த ப்ரெசன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கீமாஸ் வந்து அந்த சைல்டோட டெவலப்மெண்ட்டுக்கு ஃபர்தரா வந்து மோட்டிவேஷனை கொடுக்குது அப்படின்னா அது ஈக்குவலிபிரியமா இருக்கும். சப்போஸ் இந்த சைல்டோட டெவலப்மெண்ட்ல அந்த நியூ இன்ஃபர்மேஷன் ஆனது, ப்ரெசன்ட் இன்ஃபர்மேஷன் ஆனது
எந்த விதமான ஸ்கீமாஸையும் இல்லைன்னா அந்த அந்த இன்ஃபர்மேஷனுமே அவனுடைய நெக்ஸ்ட் மோட்டிவேஷன் லெவலுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது டிஸ்ஈக்வலிபிரியம் அப்படின்றதுக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த நியூ இன்ஃபர்மேஷன்ஸை பொறுத்து தான் இந்த ஈக்குவலிபிரியம் அண்ட் டிஸ்ஈக்வலிபிரியம் ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்கீமாஸ் ஆனது இருக்க தான் செய்யணும். அது இந்த ஈக்குவலிபிரியம் பொசிஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த ஈக்குவலிபிரியம் டிஸ்ஈக்வலிபிரியம் நம்ம அந்த அசிமுலேஷனோட என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளாட் பண்ணி படிக்கலாம். அடுத்து ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பார்க்கும்போது இதுல 4 ஸ்டேஜஸ் கொடுத்திருக்காரு. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஸ்டேஜஸ். இந்த ஸ்டேஜஸ் உடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்க, சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ். சென்சாரி மோட்டார்ஸ் அப்படின்னு சென்சாரி மோட்டார்னா நமக்கு தெரியும் அசைவுகள் மூலமாகவே கற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸோ பர்த் 0 to 2 years இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து சென்ஸ் தொட்டு பார்த்து உணர்தல், சில விஷயங்களை பார்க்கறது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கறது மூலமா ஸோ இதெல்லாமே இருக்கு. ஸோ முதல்ல வந்து சென்ஸ் அப்படின்ற விஷயம் மூலமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுல டெவலப்மெண்ட் வந்து ஏற்படுது. ஸோ இந்த டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்களால பார்க்கறதுனால, பேசுறவங்களை கேட்கறதுனால, முகர்ந்து பாக்குறது, இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ரெமனன்ஸ் சொல்றாங்க. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த உலகத்துல அந்த குழந்தை கூட அந்த ஆப்ஜெக்ட் இதுக்கப்புறம் பார்க்குமான்னு கூட தெரியாது. இல்லைன்னா அடிக்கடி பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸா இருக்கலாம். அப்போ அந்த குழந்தைங்க ஒரு ஆப்ஜெக்ட வந்து அது ஒரு எலிமெண்டா, அது ஒரு இம்பார்ட்டன்ட் எலிமெண்டா என்ன பண்றாங்கன்னா அவங்க டெவலப்மெண்ட்ல வந்து அவங்க வந்து பிளேஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த அந்த ஆப்ஜெக்ட்ஸோடைய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அப்படின்னு வந்து பேசுறோம். இது வந்து கீவேர்ட். நம்ம இதை பேஸ் பண்ணி என்ன படிக்கலாம் பாத்தீங்கன்னா படிக்கலாம். அடுத்து ஒன்லி த்ரூ த சென்சரி எக்ஸ்பீரியன்சஸ் நாட் த்ரூ த திங்கிங். இதுல வந்து திங்கிங் வந்து டெவலப் ஆயிருக்காது, ஒன்லி த சென்சரி எக்ஸ்பீரியன்சஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஆப்ரேஷன் ஸ்டேஜ். இது ஆல்மோஸ்ட் 2 to 7 years to 6 years வரைக்கும் இருக்கும். ஸோ இது எப்படின்னு வந்து பாருங்க, லேர்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரூ பிரிட்டன்ஸ் நாட் த்ரூ லாஜிக்கல் திங்கிங் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து அவங்களுடைய பிரிட்டன்ஸ் மூலமா கத்துக்கக்கூடிய விஷயம். அதாவது சில்ட்ரன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு லாஜிக்கல் திங்கிங் வழியாகவும் வந்து எதையும் பண்ணாதுன்னா கம்ப்ளீட் ஜோனுக்கு வந்து கொண்டு வராது அதோடைய தாட்ஸை. ஸோ இது வந்து ஈகோ சென்ட்ரிம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈகோ சென்ட்ரிக் ஒரு ஸ்டேஜ் வந்து இந்த வயசு. ஸோ வெக்காபுலரி டெவலப்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். 200 வேர்ட்ஸ் வந்து 2 வயசு அப்படின்னா அந்த 7 வயசுக்குள்ள வரதுக்குள்ளேயே அந்த 2000 வேர்ட்ஸ் என்ன ஆயிடுது, அக்காமடேட் ஆயிடுது. ஸோ குட் வித் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் டாய்ஸோட எல்லாம் விளையாடுறக்கூடிய வயசுகளாக இருக்கு. அந்த டாய்ஸோட விளையாடும் போது அதுக்கு நேம் கொடுக்கறது, அந்த டாய்ஸ்க்கு வந்து நேமிங் கொடுக்கறது, இல்லைன்னா வந்து டெக்கரேட் பண்றது, இல்ல அந்த டாய்ஸ்க்கு ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இருக்கிற மாதிரி பேசுறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல. அடுத்து கான்கிரீட் ஆபரேஷன் ஸ்டேஜ். இது வந்து 7ல இருந்து 11 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து சொல்லப்படுது. இது மேக்சிமம் எப்படின்னு பார்க்கலாம், கான்கிரீட் அப்படின்னு வந்த உடனே ஓரளவுக்கு நம்ம என்ன பண்றோம், லாஜிக்கை எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ ஒரு குழந்தை வந்து லாஜிக்கலா திங்க் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய அந்த கான்கிரீட் ஸ்டேஜ் இதுதான். ஸோ திங்ஸ் வில் லாஜிக்கலி அபவுட் கான்கிரீட் ஈவென்ட்ஸ் அண்ட் ஃபைண்ட் சம்திங் ஸ்ட்ரகிள் வித் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஹைபோதெட்டிக்கல் கான்செப்ட்ஸ். அதாவது லாஜிக்கா இருந்தாலும் அது கான்கிரீட் ஈவெண்டா தான் இருக்கும். பட் அது சம்டைம்ஸ் என்ன ஆகலாம்னா அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங்லயும் இல்ல ஹைபோதெட்டிக்கல் கான்செப்ட்ஸ்லயும் கண்டிப்பா அந்த குழந்தை என்ன ஆகலாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஸோ இது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், ஒரு கான்கிரீட் ஈவெண்ட்ஸ் இது வந்து நல்லாவே டெவலப் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டேஜ். லாஜிக்கல் திங்கிங் வந்து இப்பதான் டெவலப் ஆகிற ஸ்டேஜா இருக்கும். பட் ஏன்னா இந்த வயசுல அந்த குழந்தைங்க சில்ட்ரன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய தாட்ஸ், அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்றது கண்டிப்பா விருப்பப்படுவாங்க. இந்த ஏஜ் தான் ரொம்ப குரூஷியலான பீரியடா நான் சொல்றோம் இல்லைங்களா. ஏன்னா இந்த ஏஜ் நம்ம வந்து அவங்களை ஒரு ப்ராப்பரான தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ்ல கொண்டு வந்துட்டோம்னாலே எவ்ரி திங் வில் பி குட். ஸோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த வயசுல இந்த ஸ்டேஜ்ல வந்து விஷுவல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றாங்க. the visual problems is solving is better than verbal one. ஸோ வேர்பல் ஒன்னை விட இந்த விஷுவல் ப்ராப்ளம் ஈஸியா அவங்க ஓரளவுக்கு சால்வ் பண்றதுக்கான வழிகள் அதிகமாவே இருக்கும். இந்த கான்செப்ட் வந்து இந்த கான்கிரீட் ஆபரேஷன் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஸ்டேட் நம்ம சொல்றோம். இந்த கன்சர்வேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா விதத்துலயுமே என்ன பண்றோம்னா ஒரு கன்சர்வேட்டிவ் கொண்டு வரோம். அந்த குழந்தை வந்து ஒரு ஆப்ஜெக்ட வந்து ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பெரிமெண்டலா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜுக்கு அப்புறமா இப்போ அதை வந்து அப்ளை பண்ண பாக்குறாங்க, ஒரு ரூல அப்ளை பண்ண பாக்குறாங்க. ஸோ அப்போ இந்த கான்செப்ட் வந்து என்ன ஆகுதுன்னா
ஒரு கன்சர்வேஷன் ஸ்டேஜுக்கு வந்து போயிடுது. இமேஜினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபேக்ட்ஸோட என்ன ஆகுதுன்னா ரிலேட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அந்த குழந்தைங்க மேத்தமெட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்ன ஆகுறாங்க, மூவ் ஆகுறாங்க. அடுத்து என்னன்னா ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ்னு சொல்றோம். இன்க்ரீஸ் இன் லாஜிக், லாஜிக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் இது எல்லாமே அதிகமா இருக்கக்கூடியது இந்த ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ். ஸோ இதில் நம்ம அடிக்கடி தப்பு பண்றோம். நமக்கு வந்து அதிகப்படியான லாஜிக் எதிர்க்கான நம்ம கான்கிரீட் போட்டுருவோம், அப்படி கிடையாது. அதிகப்படியான லாஜிக் சென்ஸ் வந்து இருக்கக்கூடிய எந்த ஏஜ் வந்துட்டு ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஏஜ் ஸ்டேஜ் தான். இதுல தான் இந்த டிடெக்டிவ் ரீசனிங் எல்லாம். டிடெக்டிவ் ரீசனிங் நமக்கு நல்லா தெரியும். ஹைபோதெட்டிக்கல் நாலேஜை வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும். ஸோ இட் அண்டர்ஸ்டாண்ட் அப்டிராக்ட் ஐடியாஸ். ஸோ அப்டிராக்ட் ஐடியாஸை கிளியரா புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்க முடியாதுன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹைபோதெட்டிக்கல் அந்த அப்டிராக்ட் ஐடியாஸ் அந்த சயின்டிபிக் தாட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே டெவலப் அடைஞ்சிருக்கும். ஸோ அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். அடுத்து பொட்டன்ஷியல் ஃபார் மெச்சூர் மாரலிஸ், ஒரு நல்ல மெச்சூரிட்டி இருக்கும். அவங்களோட மாரல் அந்த ரீசனிங்ல வந்து ஒரு நல்ல மெச்சூரிட்டி இருக்கும். இந்த பீரியட்ல தான் அவங்களுடைய மாரல் வந்து என்ன ஆகுதுன்னா டெவலப் ஆகுது. இந்த இந்த ஒரு ஏஜ் ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா 11 இயர்ஸ்ல இருந்து 15 இயர்ஸ் அண்ட் அதுக்கு மேலேயும் இருக்கலாம் அப்போ. ஸோ அப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அவங்கள ப்ராப்பரா கைட் பண்ணோம்னா அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கறத சொசைட்டில தெளிவா புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த ஏஜ்ல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஜ்ல சொசைட்டில அவங்களுக்கான ரோல் என்ன இருக்கு அப்படிங்கறத தேட ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சென்சிட்டிவ்னஸ் அதிகமாகும், சயின்டிபிக் திங்கிங் அதிகமாகும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து சைக்காலஜி பேட்டர்ன்ல நமக்கு கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்கப்படுது. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ்ல நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். தேங்க்யூ.